வணக்கம். வெடித்தார் முருகன், வெளியேறினார் முருகன். ஆமாம், தன்னை ஆளாக்கியவரை தவிக்க விட்டு தன்னை சார்ந்தவர்களெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு ஒரு 50 வருட காலமாக அறிவாலயத்தில் அடிமை சேவகம் செய்து அவர்கள் தந்த பணம், பட்டம், பதவி, சொத்து, சுகம் என அனைத்தையும் ஆடி அனுபவித்துவிட்டு பெருவாழ்வு வாழ்ந்து கடைசி காலத்திலேயாச்சும் நல்லா இருக்கட்டும்னு இவரை விளக்கினா இவர் நான் விலக மாட்டேன் என்று வெடிக்கிறார். கண்ணில் நுரைத்தள்ள அழுகிறார் இந்த துரை முருகன். ஆனால் தன்னை தங்கத்தட்டில் தாங்கினாலும் தன்னை வைர சிம்மாசனத்தில் அலங்கரித்தாலும் தாயை யார் பழித்தாலும் விடாதே, தாயே தமிழை பழித்தாலும் விடாதே என்ற சொல்லுக்கு இலக்கணமாய் வாழுகிறார் எங்க அண்ணன். அவரிடம் போய் தமிழ் தேசியம் பேசாதே, தமிழை பேசாதே என்று சில தடியர்கள் கூறியதும் வெளியேறினார் அண்ணன் வேல் முருகன். அவர் வெத்து, இவர் கெத்து. இவரை போன்ற சிலர் தான் இந்த தமிழுக்கு கிடைச்ச சொத்து. ஆமாம், கடைசியில் குட்டையை குழப்புகிறார் அண்ணன் வேல் முருகன். அவரு குறவைய பிடிப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சமூகம் சார்ந்தும் விவசாயம் சார்ந்தும் பேசுகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்பூர் நாயகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நன்றி.